செல்லமே செல்லமே சீரியல்ல நடிக்கும் நடிகர், நடிகைகளோட உண்மையான பெயர்கள் என்ன அப்படிங்கிற மாரி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்புட்னா, அதாவது செல்லமே செல்லமே சீரியலோட கதாநாயகியான விஜி. விஜியோட உண்மையான பெயர் என்ன அப்புட்னா, அதாவது ரேஷ்மா முரளிதரன் அப்படிங்கிறது வந்து இவங்களோட உண்மையான பெயர். அதாவது ரேஷ்மா அப்படிங்கிறது வந்து இவங்களோட பெயர். முரளிதரன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட அப்பாவ பேர். அதனால 2யுமே சேர்த்து ரேஷ்மா முரளிதரன் அப்படிங்கிற மாரி தான் கூப்பிடுவோம். 2வதா வந்து கார்த்தி. கார்த்தியோட உண்மையான பெயர் என்ன அப்புட்னா, அது ஜிஷ்ணு அப்படிங்கிறது தான் இவரோட உண்மையான பெயர். ஜிஷ்ணு இதுக்கு முன்னாடி வந்து சன் டிவில ஒளிபரப்பான சுந்தரி சீரியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து செல்லமே செல்லமே சீரியல்ல வந்து பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போது அது செல்லமே செல்லமே சீரியலோட ஒரு மிகப்பெரிய ஒரு குட்டி நட்சத்திரம் யாரு அப்புட்னா, கண்டிப்பா வந்து நிலாவ கண்டிப்பா வந்து சொல்லலாம். அதாவது நிலாவோட உண்மையான பெயர் என்னன்னா, லித்தன்யா பாலன் அப்படிங்கிறது வந்து நிலாவோட உண்மையான பெயர். அடுத்ததா பார்க்க போறது யார் அப்புட்னா, அதாவது இந்த செல்லமே செல்லமே சீரியலோட கார்த்தியோட அம்மாவா இருக்கவங்க தான் இவங்க. அதாவது இவங்களோட உண்மையான பெயர் என்ன அப்புட்னா, மீரா கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து இவங்களோட உண்மையான பெயர். அடுத்ததா செல்லமே செல்லமே சீரியல்ல வந்து ஒரு துணி கடையில வந்து ஓனரா வந்து இருக்கிறவர் தான் இவர். அதாவது இவரோட பெயர் என்ன, அதாவது உண்மையான பெயர் என்ன அப்புட்னா, அதாவது பாண்டி கமல் அப்படிங்கிறது வந்து இவரோட உண்மையான பெயர். அதாவது விஜி வந்து இவங்களோட துணி கடையில தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அடுத்ததா செல்லமே செல்லமே சீரியல்ல விஜிக்கு தம்பியா நடிச்சிருக்கவர் தான் இவர். இவரோட உண்மையான பெயர் சுர்ஜித் குமார் அப்படின்னு தான் வந்து இவரோட உண்மையான பெயர். செல்லமே செல்லமே சீரியல்ல நடிச்சிருக்கவங்களோட உண்மையான பெயர்கள் என்ன அப்படிங்கிற மாரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டேன். அதாவது இன்னும் சில பேரோட உண்மையான பெயர், அதாவது செல்லமே செல்லமே சீரியல்ல நடிச்சவங்களோட நிஜ பெயர்கள் வந்து தெரியணும் அப்புட்னா, கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பா